guys, நான் தான் உங்கள் எஸ்எஸ்சி பொண்ணு. ஸோ நேற்று வீடியோவில் இங்கிலீஷ் லாஸ்ட் இயர் சிஜிஎல் பிஒய்க்யூஸ் பார்த்துருந்தோம். 12 செப்டம்பர் ஷிஃப்ட் 1 ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் அதே டேட்டில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சினானிம்ஸ் அப்னிகேட். அப்னிகேட்னா அர்த்தம் என்னென்னா ரினவுன்ஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்த வந்து நம்மள்ட்ட இருக்கிறத வேணான்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் வந்து என்னென்னா அப்னிகேட் அப்படின்னு. லைக் ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொசிஷனை வந்து விட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தானே கிவ் அப் பண்ணுறது, ரிஜெக்டிங் சம்திங், தட் இஸ் ரினவுன்சிங். அதுதான் வந்து அப்னிகேட்டோட அர்த்தம். அண்ட் இடியம்ஸ் வந்து மூவ் ஹெவன் அண்ட் எர்த். ஒரு ஒரு விஷயத்துக்கு வேண்டி தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது தான் மூவ் ஹெவன் அண்ட் எர்த். ஸோ அப்போ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது தான் மூவ் ஹெவன் அண்ட் எர்த்தோட அர்த்தம். புசாண்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து என்னென்னா புசாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதில் ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ராபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் வந்து ராபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீதி ஆப்ஷன்ஸுமே பாருங்கள், பவர்ஃபுல்லாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ அப்போ இதில் ஆடாக இருக்கிறது என்னென்னா ஃபீபிள் தான். ஃபீபிள் அப்படின்னா வீக்குன்னு அர்த்தம். ஸோ புசாண்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லிட்டு அர்த்தம். ஸ்ட்ராங், பவர்ஃபுல், ராபஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்போ அதுக்கோட ஆப்போசிட் வந்து வீக், விச் இஸ் ஃபீபிள். மிஸ்பெல்ட் வேர்ட். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்னென்னா சூப்பர்சீட், பர்செவரன்ஸ், ப்ரிவிலேஜ் அண்ட் அசாசினேட். இது பார்த்தாலே தெரியுது ப்ரிவிலேஜ்ன்னு போட்டிருக்காங்க, இது ப்ரிவிலேஜ். ஸோ அப்போ மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர்சீட் அப்படின்னா ஒரு விஷயத்தோட பிளேஸை வந்து எடுத்துக்கிறது, லைக் ரீப்ளேஸ் பண்ணுறது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் எடிஷன் சூப்பர்சீடட் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ அப்போ இந்த எடிஷன் அந்த ப்ரீவியஸ் எடிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணது தான் இதோட மீனிங். பர்செவரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம தலைப்படம் தான், விடாமுயற்சி தான் இதுக்கான அர்த்தம். ஸோ டயர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறது தான் வந்து என்னென்னா பர்செவரன்ஸ், விடாமுயற்சி. அண்ட் ப்ரிவிலேஜ் நமக்கு தெரியும் மீனிங் என்னென்னு. ஸோ இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PRIVILEG. ஸோ இந்த டி வராது இதில். அண்ட் அசாசினேட்னா ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணுறது தான் வந்து அசாசினேட். ஸோ ஒரு கொலை பண்ணுறது. அண்ட் நான் சொன்னால மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதில் அப்படின்னு. ஸோ இந்த டைம் மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து ட்ரக் எஃபெக்ட் சைக்காலஜி ஃபீல்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சைக்கோ ஃபார்மகாலஜி. ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் ஃபார்மசியோட ஸ்பெல்லிங் என்ன, PHARMACY. ஸோ ஃபார்மா இங்கே எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்குதா? இந்த ரெண்டு இதில் கரெக்டாக இருக்குது. மீதி இதில் பாருங்கள், ஃபார் மெக்கோ MEன்னு இருக்குது, இன்னொன்று MOன்னு இருக்குது. ஸோ MA வர்றது வந்து இது ரெண்டு தான். அதுலேயுமே காலேஜின்னு தான் மீதி எல்லாமே முடியுது. ஆனால் இங்கே மட்டும் காலேஜின்னு முடியுது. அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல. ஸோ அப்போது இதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா சைக்கோ ஃபார்மகாலஜி. ஸோ சைக்கோ ஃபார்மகாலஜினா ஒன்றும் இல்லை, ஸோ ட்ரக்ஸ் வந்து நம்மளோட திங்கிங் அண்ட் பிஹேவியரை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி படிக்கிறது தான் சைக்கோ ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்கிறோம். And next question, one word substitute. For a person who abstains from all forms of indulgence. அப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ளஷரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் துறந்தவர்கள். ஸோ அப்போ அது யார்? துறவிங்கிறா என்ன? அசட்டிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா துறவி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், எந்த ஒரு விஷயமும் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி இருக்கிறவங்க தான் வந்து அசட்டிக், துறவி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மற்ற ஆப்ஷன்ஸோடது மீனிங்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்னோஸ்டிக் அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷுவராக இல்லாதவங்க தான். ஸோ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷுவரான பர்சன் தான் அக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மிஸ்டிக் அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதியை தான் மிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கெப்டிக் அப்படின்னா ஒரு சந்தேகவாதி. ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து டவுட்ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதில், எல்லா விஷயத்துலையும் ஒரு ஸ்கெப்டிசம் எப்போவுமே வந்து இருக்கும். அதுதான் வந்து ஸ்கெப்டிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதோட ஸ்பெல்லிங்குமே பார்த்துக்கோங்க, SK தான் வரும், SC வராது. அண்ட் நெக்ஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன், நெய்தர் த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் டேஷ் த co-authors anticipated the backlash. அப்போ நெய்தர் வந்துச்சுனாலே நார் தான் வரும். ஸோ இங்கே நார் தான் ஆன்சர். எய்தர் வந்துச்சுன்னா தான் ஆர் வரும், போத் வந்துச்சுன்னா தான் அண்ட் வரும். ஸோ அப்போ நெய்தர் த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் நார் த co-authors anticipated the backlash. Next question, the board will convene next Friday dash final approval is expected. ஸோ இங்கே வந்து வென் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்போ, வென் த ஃபைனல் அப்ரூவல் இஸ் எக்ஸ்பெக்டட். அட்விச்ங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அட்விச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸை வந்து குறிக்கிறது மாதிரி. லைக் த ஆஃபீஸ் அட் வி மெட் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அட்விச் யூஸ் பண்ணுவோம். ஆன் விச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேயை வந்து மென்ஷன் பண்ணுறது மாதிரி, த டே ஆன் விச் மீ மெட் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு டைமை தான் குறிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம வென் தான் யூஸ் பண்ணணும். வேர் அப்பான் அப்படின்னா இம்மீடியட்லி ஆஃப்டர் தட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்.
ஃபார் எக்ஸாம்பிள் he resigned whereupon a new manager was appointed. அப்போ நியூ மேனேஜர் அப்பாயிண்ட் ஆன உடனே வந்து அவன் ரிசைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ வேறப்பான் இங்கே சூட்டே ஆகாது. ஸோ வேறப்பானுங்கிறது வந்து immediately after. Next question, nothing short of a paradigm shift will dash the entrenched bureaucratic inertia. ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போடலாம். ஸோ நத்திங் ஷார்ட் ஆஃப் அ பேரடைம் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போது அதை அப்படியே வேறு மாதிரி பண்ணுறது. என்ட்ரன்ஸ்டு பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா அப்படிங்கிறது வந்து அந்த பியூரோக்ராட்டிக் ஒரு விஷயத்தில் அது அப்படியே ஸ்டக்காகி இருக்குது. ஸோ ஸ்டக்காகி இருக்கிற ஒன்றை வந்து சேஞ்ச் பண்ணணும், மூவ் பண்ணுறோம் உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயம் ஸ்டக்காக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் தானே பண்ணுவோம், அதை ரீப்ளேஸ் அதை மூவ் தானே பண்ண பார்க்குறோம். ஸோ அப்போது ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனிங்க்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ அதுக்கான மீனிங் கொண்டு வரது எது அப்படின்னா டிஸ்லாட்ஜ் தான். பிகாஸ் டிஸ்லாட்ஜ் தான் வந்து என்னது, ஸ்டக்காக இருக்கிற ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறது தான் வந்து டிஸ்லாட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டார்ம் டிஸ்லாட்ஜ் த ட்ரீ அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ பெர்ஸ்வேட் அப்படின்னா பெர்ஸ்வேட் அண்ட் டிஸ்வேஷன் இது ரெண்டுமே வந்து சிமிலர் மாதிரி இருக்கும், பட் இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட். நல்லா பாருங்கள், பெர்ஸ்வேட் அப்படிங்கிறதும் கன்வைன்ஸ் பண்ணுறது தான், டிஸ்வேஷன் அப்படிங்கிறதுமே கன்வைன்ஸ் பண்ணுறது தான். பட் பெர்ஸ்வேட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த பண்ண சொல்லி கன்வைன்ஸ் பண்ணுறது. டிஸ்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லி கன்வைன்ஸ் பண்ணுறது. அதை பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் ஒருத்தர்கிட்ட கன்வைன்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் டிஸ்வேஷன். பெர்ஸ்வேட் அப்படின்னா நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கன்வைன்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் பெர்ஸ்வேட். டிஸ்இல்யூஷனாக நமக்கு தெரியும், இல்யூஷன்லேருந்து அதை மாற்றுறது தான் வந்து டிஸ்இல்யூஷன். And next one, error spotting. Much of what appears to be coordination among the regulatory bodies and private stakeholders are in fact coincidental overlaps caused by differing mandates. ஸோ இங்கே மச் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்குலார் சப்ஜெக்ட். எப்போவுமே சிங்குலார் சப்ஜெக்ட்டுக்கு இருந்துச்சுன்னா சிங்குலார் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கே மச்சுங்கிறது வந்து சிங்குலார் சப்ஜெக்ட். இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்க வேர்பு பாருங்கள், ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மச் இங்கே வந்துச்சுன்னா அப்போ இங்கே சிங்குலார் வேர்ப்னா என்ன வந்திருக்கணும், ஈஸ் தான் வந்திருக்கணும். ஸோ அப்போது நமக்கு எரர் எங்கே இருக்குன்னா அந்த தேர்ட் சென்டென்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே மச் வந்திருக்கு, மச் சிங்குலார் சப்ஜெக்ட், ஸோ சிங்குலார் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஈஸ் போடணும், இதுதான் ஆன்சர். And next one may error spotting தான், that the framework lacks provision for backward compatibility is less problematic than the assumption that all peripheral institutions will without coercion adheres to the central directive as framed. இங்கே சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிஃபரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து அட்ஹர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பெரிஃபரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்மளோட சப்ஜெக்ட், அது அட்ஹர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே அட்ஹர்ஸுங்கிறது என்னது அப்படின்னா சிங்குலர். அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிறது வந்து ப்ளூரல் தானே, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை மீன் பண்ணுது. அப்போ இங்கே வேர்பும் வந்து ப்ளூரலுக்கு மாற்றணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், அட்ஹருங்கிறது போடணும். அட்ஹருங்கிறது தான் இதில் வேர்ப், ஓகேவா, ப்ளூரல். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் வித்தவுட் கோயஷன் அட்ஹர் டு த சென்ட்ரல் டைரக்டிவ் அஸ் ஃப்ரேம்ட். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆக்டிவ் வாய்ஸ், பீப்புள் கேன் செல்டம் ஆக்சஸ் ஆர்கைவ்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ் வித்தவுட் கிளியரன்ஸ். ஸோ இங்கே நம்மளோட சப்ஜெக்ட் என்னது, பீப்புள், அண்ட் வேர்ப் வந்து என்னது, ஆக்சஸ், அண்ட் என்னது, மேனுஸ்கிரிப்ட்ஸ் வித்தவுட் கிளியரன்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது உல்ட்டாவாக வரும். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து அந்த ஆக்ஷன் போகும். ஸோ அப்போது நமக்கு ஆப்ஜெக்ட் இங்கே ஃபஸ்ட் என்னது, ஆர்கைவ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஆர்கைவ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கேன் பி accessed without clearance. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், accessed. ஸோ இங்கே ஆக்சஸ் இருக்குது பேஸ் ஃபார்மில், ஸோ அதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளாட்டு மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஹோமோனிம்ஸ் நம்ம நேற்றே பார்த்தோம். ஹோமோனிம்ஸ்னால் சேம் ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் சேம் ப்ரொனவுன்சியேஷன், பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஸோ அப்போ பிரின்சஸ் கூல்ஸ் டாமினேட்டட் த ஃபேமிலி கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். ஸோ கூல்ஸோட அர்த்தம் நமக்கு இதில் அர்த்தம் வந்து மோஸ்ட்லி தெரியலை அப்படின்னாலும் இதில் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள், இதில் ஆடாக இருக்கிறது என்னது, த செஃப் ப்ரிப்பேர்ட் அ சாஸ் ஆஃப் டீப் கூல்ஸ் அண்ட் கியூமின்ஸ். ஸோ இது வந்து ஃபுட் ரிலேட்டடாக பேசுகிறாங்க, மீதி எதுவுமே வந்து ஃபுட் ரிலேட்டடாக இல்லை. வேறு எல்லாமே வந்து வேறு மாதிரி மீனிங் கொடுக்குது. ஸோ அப்போ ஆடாக இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக கூல்ஸ்னால் அர்த்தம் என்ன அப்படின்னா ரெட் கலரை தான் வந்து கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அதுவும் ரெட் கலர் இந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். ஸோ ஒருத்தரோட ஆர்ம்ஸில் இருக்க கோட்டோட கலர் ரெட் கலரில் இருக்கிறது தான் கூல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு சாஸை தான் வந்து சாஸ் டீப் கூல் அப்படின்னா சாஸ் வந்து டீப் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து ஃபுட் ஐட்டத்தை மீன் பண்ணுது. ஸோ இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் திங் தானே. கோட்டோ ஆர்மில் இருக்க கோட்டோட கலரை மென்ஷன் பண்ணல, ஃபுட்டில் யூஸ் பண்ணுற சாஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுறோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாசிவ் வாய்ஸ், த பேக்கேஜ் இஸ் டெலிவர்ட் டு த ஆஃபீஸ் எவ்ரி மார்னிங். ஸோ இதை ஆக்டிவ் வாய்ஸ் ஆட்டு மாற்றணும். நமக்கு இங்கே பேக்கேஜுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், டெலிவர்டுங்கிறது வேர்பு டு த ஆஃபீஸ். ஸோ பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் இருக்கும். அதே இது ஆக்டிவ் வாய்ஸில் மாறும்போது நமக்கு ஒரு டூவர் தேவைப்படுது. ஸோ யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்ல. அப்போ யாரோ கொடுத்துருக்காங்க. சம் ஒன் டெலிவர்ஸ் த பேக்கேஜ், டெலிவர்ஸ் வேர்பு எது பேக்கேஜ் டு த ஆஃபீஸ் எவ்ரி மார்னிங். மற்ற எல்லாமே பாருங்களேன், த ஆஃபீஸ் டெலிவர்ஸ் த, இதை நீங்கள் ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ணலாம். த ஆஃபீஸ் டெலிவர்ஸ் த பேக்கேஜ் எவ்ரி மார்னிங். ஆஃபீஸுக்கு தான் பேக்கேஜ் அனுப்புகிறாங்க, ஆஃபீஸ் வந்து டெலிவர் பண்ணல. ஆஃபீஸுக்கு யாரோ டெலிவர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மீனிங் என்ன ஆகுது, ஆஃபீஸ் வந்து பேக்கேஜை டெலிவர் பண்ணுறதா மாறுது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆஃபீஸ் ஹேஸ் டெலிவர்ட் த பேக்கேஜ் எவ்ரி மார்னிங். சேம், ஆஃபீஸ் வந்து டெலிவர் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா ஆஃபீஸ்க்கு பேக்கேஜ் அனுப்புகிறாங்க. அப்புறம் பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷன், த பேக்கேஜ் டெலிவர்ஸ் இட் செல்ஃப் டு த ஆஃபீஸ் எவ்ரி மார்னிங். டசன்ட் மேக் சென்ஸ். பிகாஸ் பேக்கேஜ் எப்படி அதுவே அதை டெலிவர் பண்ணிக்கும், யாராச்சும் டெலிவர் பண்ணால் தானே டெலிவர் பண்ண முடியும். அப்போ சம் ஒன் டெலிவர்ஸ் த பேக்கேஜ் டு த ஆஃபீஸ் எவ்ரி மார்னிங் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேசேஜ் கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 5 கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நோ சூனர் ஹேட் ஐ ரீச் த ஸ்டேஷன் வென் த ட்ரெயின் டிபார்ட்டட். ஸோ நோ சூனர் வந்துச்சுனாலே தேன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வென் அப்படிங்கிறது அப்போ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேர்ஸ்லி ஆர் ஹார்ட்லி இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் வென் யூஸ் பண்ணணும். ஸோ நோ சூனர் ஹேட் ஐ ரீச் த ஸ்டேஷன் தேன் த ட்ரெயின் டிபார்ட்டட். அதாவது நான் ஸ்டேஷனில் ரீச் ஆன உடனே ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ அப்போ தேன் த ட்ரெயின் டிபார்ட்டட், வென் யூஸ் பண்ணக்கூடாது. நோ சூனர் வந்துச்சுனாலே தேன் தான் யூஸ் பண்ணணும். தேன் டிட் த ட்ரெயின் டிபார்ட்லாம் போடக்கூடாது. பிகாஸ் டிட் இது வந்து கொஸ்டின் மாதிரில இருக்குது. டிட் த ட்ரெயின் டிபார்ட், இது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ தேன் த ட்ரெயின் டிபார்ட்டட் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேனேஜர் ஆஸ்க்ட் டு த கிளர்க் டு சப்மிட் த ரிப்போர்ட். ஸோ இதில் நம்ம மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஆஸ்ட் த கிளர்க் டு சப்மிட் த ரிப்போர்ட் தான் வரும். பிகாஸ் டூ அப்படிங்கிறது வந்து இட் பிலாங்ஸ் டு ஆக்ஷன். ஆக்ஷன் கூட தான் நம்ம டூவை போடணும், பர்சன் கூட போடக்கூடாது. இங்கே டூ எதுக்கு கூட வந்திருக்கு, அந்த பர்சன் கூட வந்திருக்கு. ஸோ இது தப்பு. ஆஸ்க் த கிளர்க் டு சப்மிட். ஸோ ஆக்ஷன் கூட தான் வந்து நம்ம டூ போடணுமே தவிர்த்து பர்சன் கூட போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆஸ்க் த கிளர்க் டு சப்மிட் த ரிப்போர்ட், சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் டு இன்டைரக்ட். ஸோ டைரக்ட் சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்குது, ஷீ செட் ஐ saw him லாஸ்ட் நைட். ஸோ இதை இன்டைரக்ட்டுக்கு மாற்றும் போது நம்ம லாஸ்ட் வந்துச்சுன்னா இன்டைரக்டில் என்னென்னு போடுவோம், ப்ரீவியஸ். லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நேற்று அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் தான் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வந்துச்சுன்னா ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு தான் இன்டைரக்ட் சென்டென்ஸில் போடணும். அப்புறம் சா அப்படிங்கிறது வந்து இங்கே verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளாட்டு மாறும். அப்போ சி, saw, seen. அப்போ had seen him the previous night. She said she had seen him the previous night. நெக்ஸ்ட் கொஸ்டினுமே வந்து டைரக்ட் இன்டைரக்ட் தான். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாத்திரம். த லைப்ரரியன் செட் தட் சைலன்ஸ் மஸ்ட் பி மெயின்டைன்ட் இன் த லைப்ரரி. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்து கொடுக்கும்போது டைரக்ட் ஸ்பீச்லேயுமே வந்து ரூல் ஆர் கமாண்டாக தான் நம்ம மாற்றணும். ஸோ அப்போ மெயின்டைன் சைலன்ஸ் இந்த லைப்ரரி, செட் த லைப்ரரியன். இங்கே வந்து பாருங்கள் ஷுட் வந்திருக்கு. ஷுட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு அட்வைஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அது கிடையாது. யூ வில் மெயின்டைன் சைலன்ஸ் இந்த லைப்ரரி. வில்லுங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது. ஸோ அதுவுமே வந்து கிடையாது. நமக்கு இங்கே கமாண்டாக தான் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் நமக்கு கொடுத்துருக்குமே வந்து ஒரு கமாண்ட் தானே. ஸோ அப்போ யூ வில் மெயின்டைன் சைலன்ஸ் இந்த லைப்ரரிங்கிறது வந்து தப்பு. மஸ்ட் யூ மெயின்டைன் சைலன்ஸ் இந்த லைப்ரரி, இது வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் சைலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. தே ஆர் இன்ஸ்ட்ரக்டிங் அஸ் டு மெயின்டைன் சைலன்ஸ். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்ட். மெயின்டைன் சைலன்ஸ் இன் த லைப்ரரி, செட் த லைப்ரரியன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது டைரக்ட் சென்டென்ஸில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போதுமே ஒரு கமாண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பிகாஸ் மீதி 2 வந்து ஜம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதோட 3rd ஷிஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.